உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். கோவையில் நடந்த ஒரு கொடூரம், படிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு நடந்த விஷயம், அதை பற்றி ஏகப்பட்ட தகவல்கள் நீங்கள் செய்தி ரீதியாக பார்த்துருப்பீங்க. நேற்று காவல்துறை ஆணையர் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த குற்றவாளிகள் பார்த்தீங்கன்னா தகவல்கள் வெளிவிட்டிருக்காங்க. அந்த குற்றவாளிகள் ஏற்கனவே குற்ற பின்னணி உள்ள நபர்கள். அவங்க மேலே குண்டாஸ் வழக்குகள் இருக்குது, கொலை வழக்குகள் இருக்குது, வழிப்பறி, இந்த மாதிரி சமூகத்துக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயங்களை பண்ணக்கூடிய நபர்கள் தான் அவர்கள். அவங்க ஏற்கனவே இந்த கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்களில் போய் கையெழுத்து போயிட்டு வரக்கூடிய முக்கியமான குற்றவாளிகளாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கோயம்புத்தூர் இடத்தை சேர்ந்தவங்களே கிடையாது. அவங்க சிவகங்கை, மதுரை மாவட்டம் ஒரு வருமானத்துக்காக, வேலைக்காக தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. கோயம்புத்தூர் ஒரு 15 வருஷமாக இருந்திருக்காங்க. இருக்கும்பொழுது கிடைக்கக்கூடிய தினக்கூலி வேலைகளை பார்த்துக்கிட்டு சமூக பிரச்சனை தரக்கூடிய, பொதுமக்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய, பாதிப்பு தரக்கூடிய, சட்டத்துக்கு விரோதமான குற்றங்களை பண்ணியிருக்காங்க. அவங்க பட்ட ஏக மேலே கேஸ் அவங்க மேலே ஃபைல் ஆகிருக்குங்கிறது போலீஸ் தரப்புலேருந்து வெளிவிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு, அதாவது அந்த மாணவியும் அந்த மாணவியோட நண்பரும் அந்த இருக்கிற இடத்துக்கு இவங்க எப்படி போனாங்கன்னா, ஏற்கனவே அவங்க குடிபோதையில் இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துலேருந்து அவங்க ஒரு இடத்துலேருந்து வர்றதுக்கு ஒரு பைக்கை திருடிட்டு தான் வந்திருக்காங்க. அந்த வண்டி நம்பர் மூலமாக தான் அந்த ட்ரேஸ் பண்ணி கேமரா மூலமாக தான் அவங்கள பிடிச்சிருக்காங்க. திருட்டு வண்டியில் அங்கே அவங்க ஏற்கனவே வழிமுறை பண்ணக்கூடியவங்க தானே. அந்த லைனில் வரும்பொழுது எதுக்காக அங்கே வந்தாங்கிறது முக்கியம். மதுபானம், அதாவது அங்கே மதுபான விற்பனை இருக்குங்கிறத பல செய்திகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மதுபானம் வாங்கிறதுக்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அப்படி வரும்பொழுது அந்த காரை பார்க்குறாங்க. காரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி வழிபறி பண்ணலாங்கிற, மிரட்டி பணம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் முதல்ல கார்கிட்ட வந்திருக்காங்க. உள்ள ஒரு பெண் இருக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த இடத்துக்கு வரும்பொழுது வண்டி திருடிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த குற்றத்தை பண்ணதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. வெள்ளைக்கிணறு அந்த ஏரியாவில் தப்பிச்சு போகிறாங்க. இவங்களை கிட்டத்தட்ட போலீஸ் தரப்பில் நம்ம தமிழ்நாடு காவல்துறை தரப்பில் 7 பேர் கொண்ட ஒரு தனிப்படை அமைச்சு அவங்கள தேடுறாங்க. தேடும்பொழுது இவங்க முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, பைக்கு திருடு போன இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது அந்த நபர் சொல்கிறாங்க, இது என்னோட பைக்கு தான், என்னோட பைக்கை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்பொழுது அங்கே உள்ள சிசிடிவி கேமராவிலேருந்து இந்த கிரவுண்டு வரைக்கும், அதுவும் இல்லாமல் அங்கேருந்து வெளியே போன வரைக்கும் எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா செக் பண்ணும்பொழுது ஒரு 20 சிசிடிவி கேமராவில் அவங்க முகங்கள் பதிவாயிருக்கு. ஆனால் அந்த மைதானத்தில், அந்த காலி இடத்துல கேமரா கிடையாது. அந்த காலி இடத்துக்கு உள்ளே வரத்துக்கு முன்னாடி நிறைய கேமராஸ் இருந்திருக்கு. அதில் அவங்க முகங்கள் கேப்சர் ஆயிருக்கு. அது மூலமாக தான் போலீஸ் பிடிச்சிருக்காங்க. உண்மையிலே தமிழ்நாடு போலீஸ் பாராட்டலாம். உடனே பிடிச்சிட்டாங்க. பிரச்சனை நடந்து அதிக நாட்கள் எடுக்காமல் இமிடியேட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்து குற்றவாளிகளை சுட்டு பிடிச்சிருக்காங்க. எதுக்காக சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பொழுது, இந்த மாதிரி அவங்க பிடிக்க போயிருந்தோம், எங்களோட அங்கே மஃப்டியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் அங்கே போகும்பொழுது எங்கள் குழுவில் அந்த தனிப்படையில் உள்ள ஒரு ஏட்டையாக இருந்தார். அவர் தாக்குனாங்க. அதனால் நாங்கள் சுட்டு பிடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அந்த பொண்ணு நல்லா இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, உடல் ரீதியாக குணமாயிட்டாங்க, மன ரீதியாக அவங்க குணமாகணும், அதுக்கு சில அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நபர்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்க எப்படி இருந்தாங்கிறது, அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்ணு முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க முழு போதையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. காவல்துறைக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 30 நாட்களில் குற்றப்பத்திரிகை நீங்கள் சப்மிட் பண்ணணும். 30 நாட்கள் குற்றப்பத்திரிகை சப்மிட் பண்ணணும். நான் கடும் நடவடிக்கை எடுப்பேன், நீங்கள் 30 நாட்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு நம்ம ஐயா முதல்வர் உத்தரவு விட்டுருக்காங்க. இதில் போலீஸ் ரொம்ப அவருக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இமீடியட்டாக பிடிச்சிருக்காங்க. இந்த குற்ற பின்னணி உள்ளவங்க மேலே ஏன் கவனமாக இல்லை? இன்னொரு கேள்வி எழும்பும். என்னன்னா, இவங்க பின்னாடி தான் குற்ற பின்னணி இருக்குல்ல, இவங்க 4 நாள் குற்றங்கள் பண்ணக்கூடிய நபர் தானே, இவங்களை ஏன் காவல்துறை வாட்ச் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் இருக்கும். எனக்கு அந்த கேள்விகள் இருந்துச்சு. அதுக்கு அவங்க சைடு, காவல் சைடு என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, இவங்க கோர்ட்டுக்கு வர்றதும் சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றதும் சரி, ப்ராப்பராக கையெழுத்து போட்டுட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் தன்னை ஆஜர்படுத்திட்டே இருப்பாங்க. ஸோ அது கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சம்பவம் நாங்கள் எதிர்பார்க்காம நடந்துருச்சு, இனி இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க போலீஸ் தரப்புலையும் சரி, குற்றவாளி தரப்புலையும் சரி விசாரணைகள் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு இடையில் அந்த நிகழ்வு நடந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு மேலே குற்றங்கள் இப்போ விழ ஆரம்பிக்குது. வெட்டி மேலே குற்றங்கள் விழ ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு ஏன் அங்கே போகணும், ஆண் நண்பரோட ஏன் அங்கே போய் தனியாக பேசணும், எதுக்கு அந்த காட்டுப்பகுதியில் போகணும் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு நான் என்னோட ஒரே ஒரு கேள்வி தான், ஒருவேளை அந்த பகுதி வழியாக பாதிக்கப்பட்ட பொண்ணு கூட அப்பா அந்த பொண்ணு போயிருந்தாங்கன்னா, அப்போ அந்த நிகழ்வு நடந்துச்சுன்னா அந்த வழியாக போகணும், ஒரு ஊருக்கு போகணும், இந்த வழியாக போனால் தான் அந்த ஊருக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அப்போ அந்த வழியாக போகும்போது நடந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள்? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இது சரியில்லை. பாதிக்கப்பட்ட பொண்ணு நம்ம குற்றம் சொல்லி என்ன ஆக போகுது? இது நடந்துருச்சு, அந்த பொண்ணு எதிர்பார்த்துருக்கணும், நடந்துருச்சு. இனி நம்ம ஊருக்கார பொண்ணுங்க, நம்ம தமிழ்நாட்டில் படிக்க வர பொண்ணுங்க, எல்லா இடத்துலையும் படிக்கக்கூடிய பொண்ணுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்காக அங்கே போன பொண்ணு நம்ம குற்றம் சொல்கிறது நல்ல விஷயம் இல்லை. அது ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு வாதம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, அந்த இடத்த பற்றி சில தகவல் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மதுபான கடை இருந்திருக்கு. அது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறனால மக்கள் அந்த இடத்துலேருந்து பக்கத்தில் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு சுற்றி போகாமல் இந்த ஷார்ட்கட்டில் போகலான்னு சொல்லி நிறைய பொதுமக்கள்
ட்ராவல் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல முன்னாடி அதிமுக அரசு இருந்தப்போ ஒயின் ஷாப் இருந்திருக்கு. ஆனால் அந்த ஒயின் ஷாப் இருக்கிறனால அங்கிட்டு வந்துட்டு போகிற பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, பயம், அச்சுறுத்தலாக இருக்குது, உயிருக்கு ஆபத்தான ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வச்சு இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த ஒயின் ஷாப் வந்து மூடிட்டாங்க. ஆனால் மூடினதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒயின் ஷாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல வந்து சரக்கு விதிருக்காங்க. அந்த 3 நபர்களும் அங்கே வந்தது வந்து பார்த்திங்கன்னா சரக்கு வாங்க தான் அந்த வழியாக வந்திருக்காங்க. திருட்டு வண்டியில் வந்து அங்கே வந்து சரக்கு வாங்கலாம் வந்த இடத்துல தான் இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு. பாதிக்கப்பட்ட பெண் வந்து இப்போ உடல் ரீதியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்ல விஷயம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சீக்கிரம் அந்த தங்கை வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலைமைக்கு வரணும். அதுலேருந்து வெளியே வந்துட்டு இன்னும் அவங்க படிப்பில் கவனம் செலுத்தி வாழ்க்கையில் முன்னேறிட்டு போகணும். அவங்க வந்து இதை ஒரு தடையாக எடுத்துகிட்டு வாழ்க்கை போச்சு நினச்சிடக்கூடாது. வாழ்க்கை இருக்குது, வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்குது. அவங்களுக்கு என்னோட சின்ன ஒரு அட்வைஸு. ஆனால் பொதுவாகவே சொசைட்டி ரீதியாக ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அந்த தப்பு பண்ண குற்றவாளிகளை நம்ம சொல்லாமல் பாதிக்கப்பட்ட விக்டிமையும் நம்ம ஒரு கை காட்டுறோம். நீ ஏன் அங்கே போன இந்த கேள்வி வந்து உண்மையிலே ரொம்ப தப்பான விஷயம். காவல்துறை சைடு வந்து அவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. முதல்வர் அவர்கள் வந்து அவங்க சைடு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கணும்னு சொல்லி அந்த மாணவிக்கு ஆதரவாக சொல்கிறாங்க. ஆனால் சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணியை அங்கே போச்சு, அந்த பொண்ணியை எப்படி போச்சு, ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பற்றி, இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழக அரசு இதை எடுத்த நடவடிக்கை பற்றினா உங்களுடைய எண்ணங்கள் என்ன, நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிலைமை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டிலையும் சரி, சுற்றியுள்ள மாநிலங்களையும் சரி, எந்த நாட்டிலையும் சரி நடக்கக்கூடாது. முக்கியமாக தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக நடக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை, வயதானவங்க வரை வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் வந்து உருவாகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு சமூக ரீதியாக ஒரு அச்சமும் அவங்க இடத்துல ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தும். இதனால் வெளியே வரணும்னு நினைக்கக்கூடிய பொண்ணுங்க கூட வரமாட்டாங்க. போன வெளியில் சொன்ன மாதிரி தான் பேரண்ட்ஸ் பயப்பட ஆரம்பிப்பாங்க. பொண்ணுங்க தைரியமாக இருந்தாலும் பெற்றவங்க பயப்பட செய்வாங்க. ஏன்னா பெற்றவங்க பயந்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான நிலைமைகள் இனி வருங்காலத்தில் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கக்கூடாது. ஐயா முதல்வர் இந்த 3 குற்றவாளிகளுக்கும் கடும் தண்டனை கொடுத்து இனி இந்த மாதிரி தப்பு பண்ணால் இந்த கொடூர தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் இனி பண்ணக்கூடிய நபர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் கொடுக்குற மாதிரி ஒரு தண்டனை இந்த 3 நபர்கள் கொடுக்கணும். முக்கியமான விஷயம், இந்த 3 நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வயசு வந்து ஒருத்தருக்கு வந்து 30 வயசு, ஒருத்தருக்கு 21 வயசு, ஒருத்தருக்கு 20 வயசு. வயசை பாருங்களேன், 20, 21, 30ங்க. ரொம்ப சின்ன வயசுங்க. 20, 21ங்களாம் என்னங்க காலேஜ் படித்து அப்போ தான் வெளியே வர வயசு. இந்த வயசில் வந்துட்டு குற்ற பின்னணி இருக்குது. அவங்க பின்னாடி போதை கலாச்சாரம், அதுக்கு அடிக்ட் ஆகி மது தேடல், இந்த மாதிரியான சமூக சீர்கேடுகள்லாம் அந்த இளைஞர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. ரொம்ப பயமாக இருக்குது. இந்த மாதிரி தகவலை கேட்கும்போது நான் வயசை கேட்டேன்னு ரொம்ப பயந்துட்டேன். என்னடா இந்த வயசில் இப்படி பண்ணுறாங்க பசங்க அப்படின்னு பயமாக இருக்குது. ஸோ இதுக்கும் அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த பொண்ணுக்கு, பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். என்னோட தனிப்பட்ட முறையில் அந்த பொண்ணுக்கு நான் அந்த காணொலி மூலமாக சொல்லக்கூடிய விஷயம், எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்மளோட மனத்துலேருந்து நம்ம மன ரீதியாக நம்ம வெளியே வந்துட முடியும். தைரியம் மட்டும்தான் வேணும். உடல் ரீதியாகவும் மட்டும் இல்லாமல் மன ரீதியாகவும் உங்களுக்கு தைரியம் வேணும். கண்டிப்பாக இதிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. வெளியே வந்துட்டு இதிலேருந்து நீங்கள் இன்னும் மேல் போகணும், படிக்கணும், நல்லா சாதிக்கணும் அப்படிங்கிறத என்னோட தனிப்பட்ட கருத்து. இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் என்னுடைய கருத்துக்கள் இது தான். நடக்கக்கூடிய விஷயம் நடந்துருச்சு. இனி இந்த நிகழ்வை நினச்சிக்கிட்டே நம்ம வாழ்க்கை முடைக்காமல் இதை தாண்டி மேலே வெற்றியை தொடரணும். அதுதான் அந்த தங்கச்சிக்கு இந்த அண்ணனோட ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். வேறு என்ன சொல்ல முடியும்? இந்த சமூகத்தில் நடந்ததுக்கு நானும் தானே பொறுப்பு. நானும் இந்த சமூகத்தில் ஒரு ஆளாக தானே இருக்கிறேன். சட்டங்கள் எல்லாருக்கும் பொதுவானது தானே, எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம ஊரில் படிக்க வந்த பொண்ணு, நம்ம ஊருக்கு நம்பி வந்த பொண்ணு, நம்ம ஊருக்கார பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்மளும் தான் எல்லாரும் தான் பொறுப்பு, மொத்த மக்களும் தான் பொறுப்பு, தமிழ் மக்கள் எல்லாரும் தான் பொறுப்பு. இனி இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். கண்டிப்பாக நடக்காதுன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கான நடவடிக்கை முதல்வர் எடுப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.